நம்மள நிறைய பேர் வந்து எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் வாங்கினாதான் இல்லைனா எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்ம பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டாக இருப்போம், நம்மளோட லெவல் வந்து அப்கிரேடடாக இருக்கும், மற்றவங்க பார்க்குறவங்க நம்மளை கெத்தாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு ஒரு பொருள் வாங்கினாலுமே வந்து அதோட அதிக காசு கொடுத்து நான் வாங்கணும், அப்போ தான் நான் கெத்தாக தெரியுவேன் அப்படின்னு நம்மளோட காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் எந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணக்கூடாது, ஓவராக செலவு பண்ணக்கூடாது, அப்படி செலவு பண்ணாலுமே அது ஒர்த் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா வீடியோ இன்னுமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலா உங்களோட பிரதர் சரணுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் தடவை ஷேர்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பார்த்துட்டு போயிடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் தான் உஸ்த்ரா. உஸ்த்ரால ஹேர் க்ரோத் கிட். இந்த டைம்ல அதுவும் நம்ம மென்ஸுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஹேர் ஃபாலுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதாவது நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் வந்து வாட்டர் சேஞ்சிங், அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு சில காரணங்கள். இதை தவிர நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து ஹேர் க்ரோத் கிட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்டில் என்னென்ன இருக்குன்னா ஹேர் க்ரோத் க்ரீம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் விட்டிலைசர். இது மூணு சேர்ந்து தான் இந்த ஹேர் க்ரோத் கிட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேர் க்ரோத் க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதில் என்னென்ன இருக்குன்னா இதில் வந்து 18 ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆம்லா இருக்குது, பிரிங்கராஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிரேப் சீட் ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆல்பால்மெட்டோ இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் காஃபி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதனால் வந்து இது ஹேர் க்ரோத் நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் வந்து டிஎஸ்டி பிளாக்கிங் இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால 66% வந்து மேல் பேட்டர்ன் பேலன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து இது மேல் பேட்டர்ன் பேலன்ஸை கம்மி பண்ணும், அதே மாதிரி நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீமை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக சர்க்குலர் மோஷனில் உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வச்சு உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த ஷாம்பில் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குது, ஜின்சங் இருக்குது, அதை தவிர சால் பால்மெட்டோ இருக்குது. இது வந்து மெயினாக ஹேரோட டேமேஜை குறைச்சிடும், அதாவது பிரேக்கிங்கை வந்து ஹேரோட பிரேக்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹேரை ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் அண்ட் ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். இதை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கும், கொஞ்சமாக எடுத்தால் போதும். சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இதை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது வந்து ஹேர் க்ரோத் விட்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும். இந்த விட்டிலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ், அதாவது ரீடன் செயல் இருக்குது, சால் பால்மெட்டோ இருக்குது, ஒமேகா 3, ஒமேகா 6, அதை தவிர 17 அமினோ ஆசிட்ஸ் அண்ட் 7 விட்டமின்ஸ், கேரட்டின், கொலோஜன், 3 மினரல்ஸ், இது மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால இது ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஹேர் பிரேக்கேஜஸையுமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஹேர் கிரேயிங்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தை மெயினாக ரொம்பவே நல்லா ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லலாம். இதை வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு கையில் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நான் கிரீஸி அண்ட் நான் ஆயிலி ப்ராடக்ட், அதாவது யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிலியெல்லாம் இருக்காது. அது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் நீங்கள் இதை ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம். நான் மேலே சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே வாரத்தில் 3 தடவை யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் மொத்தமாக ஒரு 90 டேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு வந்து இவங்க தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அவங்களோட வெப்சைட்டில் வாங்கும்போது சரண்20 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காம அந்த கோடை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதாவது ஜிம்முக்கு என்ன ப்ரோ எக்ஸ்பென்சிவாக நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஜிம்முக்கு போவோம். ஜிம்முக்கு எந்த மாதிரி டைமில் போவோம்? ஒன்று நியூ இயர் டைமில் போவோம், இல்லைன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி டைமில் தான் போவோம். ஏன்னா அந்த டைமில் தான் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் போனோம்னா நம்ம கம்மியாக வந்து பேக்கேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போவோம். பட் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கே ஒரு 2000, 3000 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நார்மலாக அந்த ஜிம்மில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். மந்த்லி பேஸில் நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் 1 இயருக்கு வந்து 2000, 1 இயருக்கு 3000 அப்படின்னா தாராளமாக கொடுத்து நம்ம 1 இயர் போயிட்டு நம்ம பாடியை ஏற்றிடலாம் அப்படின்னு நினச்சி வந்து நீங்கள் போட்டுருவீங்க. போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கூட நீங்கள் போக மாட்டீங்க. அப்புறம் அந்த ஜிம்முக்கே போகாமல் விட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, புதுசாக நீங்கள் ஜிம் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜிம்முக்கு போங்க, ஒரு 1 மந்த் மட்டும் எடுங்க. கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தாலும் பரவாயில்ல, 1 மந்த்துக்கு மட்டும் போடுங்க. 1 மந்த் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுலேயே உங்களோட ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். உங்களால் ரெகுலராக போக முடியுமா, ரெகுலராக போக முடியாத, இல்லைனா வேறு வேலையில் வந்து நல்லா எங்கேஜ் ஆகிட்டு இதுக்கு போக முடியாமல் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து 1 to 2 months அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கேஜ் எடுங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாத போது, நியூ இயர் டைமில் இல்லாத போது வந்து ஜிம்மில் ரேட் அதிகமாக தான் இருக்கும். 3 மந்த் போட்டால் அதிகமாக தான் இருக்கும், 6 மந்த் போட்டால் அதிகமாக தான் இருக்கும். பட் அந்த டைம்லலாம் 1 இயர்க்கே வந்து 3000, 4000 போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த டைமில் நம்ம ரெசல்யூஷன் எடுத்து போகிறோம் அப்படின்ட்டு போவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் அவங்களால பண்ண முடியாது.
விட்டுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணுற விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஜிம்முக்கு ஒரேடியாக வந்து 1 இயர் பேக்கு, 2 வருஷம் பேக்கு, 6 மாத பேக் அப்படிலாம் போடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பொட்டன்ஷியலை பாருங்கள், போங்க, ஒரு 1 மந்த் போங்க, 2 மாதம் போங்க. அதுக்கப்புறம் வேணும்னா வந்து நீங்கள் பேக்கேஜஸ் எடுத்துக்கோங்க. ஒரேடியாக வந்து உங்கள் காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதை ஏன் சொல்கிறேன்னு, இந்த தப்பு நான் நிறையா தடவை பண்ணியிருக்கேன். நான் மட்டும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து 1 இயர் கட்டிட்டேன், வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறதுனால எந்த யூஸுமே இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிற ஐடியா இருந்தாலுமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தான் மைண்ட் அந்த டைமில் கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம 1 வருஷம் போவோம் அப்படின்னு தோணினாலுமே ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேணும்னா வந்து ஒரு பேக்கேஜாக வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஹேர் கட். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சலூன் இருக்குது. அங்கே வந்து மேக்ஸிமம் 100 ரூபா, 150 ரூபா இது மாதிரி ஒரு கட்டுக்கு வாங்க. அதோட கொஞ்சம் பெட்டரான ஷாப்பில் 200 ரூபா, 250 ரூபா வாங்குவாங்க. பட் நம்ம அதை விட்டுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான சலூன், பிராண்டட் சலூன்ஸ் இருக்குல்ல, அங்கே போனால் தான் வந்து நம்ம ஹேர் ப்ராப்பராக இருக்கும். அவங்க ஒரு டைம் செட் பண்ணி விட்டாலே நம்ம ஹேர் செம்ம ஸ்டைலாக மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய எக்ஸ்பென்சிவ் சலூனுக்கு போவோம். 1000 ரூபா, 1500 ரூபா, 900 ரூபா இது மாதிரி கொடுத்து கட் பண்ணுவோம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம், நம்ம ஹேரே வெட்டியிருக்க வேணாம் அப்படிங்கிற தாட் எல்லாருக்குமே வரும். எனக்கு நிறைய டைம் வந்திருக்கு. அது ஏன்னா நம்ம இதே கட்டை வந்து 100 ருபீஸ்க்கும் பண்ண முடியும். பண்ணோம்னா நமக்கு ஒருவேளை சொதப்பி இருந்தாலுமே நமக்கு ஓவர ஃபீல் ஆகாது. பட் இந்த இடத்துல நம்ம ஒரு ஹூஜ் அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம், அதனால் வந்து அது மொக்கையாகிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். அண்ட் நம்ம நினச்சி போன எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிடைக்காது. ஸோ அந்த ஹியூஜ் அமௌண்ட்டை ஹேர் கட்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுருங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு மேலே வந்து ஹேர் கட் பண்ணிடாதீங்க. 500 ரூபாயே அதிகம் தான். பட் நம்ம பக்கத்தில் வந்து பெஸ்ட் சலூன் வந்து 500 ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா அதுக்கு போகலாம். அதுக்கு மேலே 600, 700, 800, 900, 1000 இது மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பிராண்டட் சலூனில் ஓவராக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுருங்க. அடுத்தது நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் பைக்ஸுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஒருவேளை வந்து நீங்கள் வெல் செட்டில் ஃபேமிலி, நல்ல ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். பட் நம்ம மிடில் கிளாஸ் பசங்க வந்து பைக்குக்கு ஓவராக இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி ஆகணும். நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன், அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு வந்து காலேஜ் பசங்களாம் வந்து 3 லட்ச ரூபா பைக்கு, 2.5 லட்ச ரூபா பைக்கு, ஸோ இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் தாட்டை வளர்த்திக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஹையர் சிசி பைக் வாங்கினதை நம்ம கெத்து அப்படிங்கிற தாட்டை விட்டுருங்க. ஒரு நாள் வந்து நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஒன் டைமில் வந்து நல்லா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. பட் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஓவராக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்க வேணாம். பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்த வேணாம். அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்க, ஒரே பையனாக இருப்பீங்க. அண்ட் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டிருப்பீங்க, அதனால் வாங்கியும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற பைக்ஸுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக ஒரு 1 லட்ச ரூபாய்க்கே வந்து நல்ல நல்ல பைக்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதை வாங்கிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற காசை வந்து நீங்கள் லேப்டாப் வாங்குறதுக்கோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணுங்கள். அது மூலமாக வந்து உங்களோட ஸ்கில்ஸுமே வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓவராக வந்து பைக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வேணாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் எக்யூப்மெண்ட்ஸ், பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் இதெல்லாம் வந்து மற்றவங்க கிட்ட வச்சிருக்கும் போது பார்க்கும்போது, யூடியூப்பில் ஒருத்தங்க வச்சு அதை வச்சு ப்ளே பண்ணும்போது பார்க்கும்போது வந்து நமக்கு ஓகே நம்மளும் இதை வாங்கலாம் அப்படிங்கிற தாட் வந்து இருக்கும். அதனால் வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வந்து வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மாதம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணுறதே மறந்துடுவோம். நீங்கள் கேமிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, அதாவது பிளே ஸ்டேஷனு அந்த எக்ஸ்பாக்ஸ் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டெஸ்க்டாப் ஒன்று பில்ட் பண்ணுங்க. டெஸ்க்டாப் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்குமே அது வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஃபோட்டோஷாப்ஸ் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா நிறையா விஷயம் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளே ஸ்டேஷனில் ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லேப்டாப்பில் இல்லைனா வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் கேமிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஓவராக செலவு பண்ண வேணாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். பட் அதில் என்ன தப்பு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் வாங்கின உடனே ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுறோம், லைட்டாக ஹேங் ஆக ஸ்டார்ட் ஆக தான் செய்யும். பிகாஸ் நம்ம நிறைய ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும், அதனால் வந்து ஹேங் ஆக ஸ்டார்ட் ஆகும். உடனே வந்து அடுத்த ஃபோன் வாங்கிடலாம், இது ஹேங் ஆயிடுச்சு, அதே கம்பெனியில் வந்து நல்ல அப்டேட்டடாக ஒரு வெர்ஷன் விட்டுருக்கான், அது வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அடிக்கடி ஃபோன் மாற்றும் போது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது மச்சான் என்ன ஃபோன் இது நல்லா இருக்குது அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. புதுசாக நீங்கள் வாங்கும்போது அப்படி தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் அதுக்காக பண்ணிகிட்டே இருந்தீங்க
நீங்கள் அடிக்கடி வந்து மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட காசை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் இல்லைனா 3 வருஷத்துக்கு அது தாராளமாக உடைக்கும், நீங்கள் பார்த்துக்கிற விதத்தை பொறுத்து. நான் சும்மா அப்படியே சுற்றிட்டுலாம் வீசிட்டு இருப்பேன், அப்படி வீசி கேட்ச் பிடிச்சலாம் விளையாடுவேன்னா அந்த ஃபோன் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி தாகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு தாராளமாக வரும். நான் ஃபஸ்ட் இயரில் ஒரு ஃபோன் வாங்கினா அது கிட்டத்தட்ட 4 வருஷம், ஃபைனல் இயர் வரைக்கும் அதான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் OnePlus எடுத்தேன், அதையும் வந்து 4 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணேன். இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து நான் அடுத்த ஃபோன் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்டேட்டட் வெர்ஷன் விட்டாலுமே பெரிய அப்டேட்லாம் இருந்துட்டு போகிறது கிடையாது. இதை விட அதுக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து 1 இயரில் வந்து ஒரு ஃபோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நல்லா யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழித்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மணி நிறையா சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபோனுங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை மேக்ஸிமம் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நீங்கள் போகணுன்னு கிடையாது. ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ஃபோன்ஸ் கிடைக்கும். அதை வாங்கியதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும், இதை விட பெட்டராக ஒன்று வாங்கணும் அப்படின்னு யோசிக்காமல் ஒரு விஷயத்தை நல்லா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணும்னா வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக போகணும்லாம் கிடையாது. பட்ஜெட்குள்ளேயே வந்து நல்ல நல்ல ஃபோன்ஸ் இருக்கும். சூஸ் பண்ணி ப்ராப்பராக ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்குன்னு நம்புறேன். அண்ட் நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸில் வந்து எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வந்து ஒரு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் வந்து யோசிக்கிறேன். நான் இதை தவிர வந்து வேறு ஏதாவது விஷயம் பர்சனலாக வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணதுக்கப்புறம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து யோசிப்பீங்களா? அந்த விஷயம் என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஃபஸ்ட் தடவை சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.